வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி ஜிடி 2025ல பிஎஸ்எஃப் டிபார்ட்மெண்ட்ல செலெக்ஷன் ஆனவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிஎஸ்எஃப்ல செலெக்ஷன் ஆனவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகே, இதே மாதிரி நம்ம சிஏஎஸ்எஃப்க்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். சிஎஸ்எஃபோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி சிஆர்பிஎஃப்க்கும் இன்னொரு வீடியோ கொடுத்துருக்கோம். இந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது வீடியோ. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து நம்மளுடைய சந்திரம ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க, செலெக்ஷன் ஆகிருக்கீங்க அப்படின்னா இது வரைக்கும் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணலாம், ஃபில் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஃபார்முக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதில் ஃபில் பண்ண முடியலை, ஃபோட்டோ அப்லோட் பண்ண முடியலை அப்படிங்கிறவங்க சந்திரமாஸ் ஆப்பில் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, சேட்டில் உங்களோட ஃபோட்டோ அனுப்புங்க. அடுத்து வந்து நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் செலெக்ஷன் ஆகிருக்கீங்க, உங்களோட ஃபுல் நேம் என்ன, உங்களோட மார்க் என்ன, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அனுப்புங்க. இல்லை என்னோட மார்க்கை நீங்கள் கொடுக்க வேண்டாம், என்னோட ஃபோட்டோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட ரிசல்ட்டை மட்டும் நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபோட்டோ இல்லாமல் கூட நம்ம வந்து போஸ்ட் போடுவோம். ஓகே, மார்க் இல்லாமல் கூட போஸ்ட் போடுவோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம 600 பேருக்கு மேலே வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கோம். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 440 பேர் தான் வந்து இது வரைக்கும் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கீங்க. ஒரு சிலர் வந்து சேட்டில் அனுப்பிச்சிருக்கீங்க. ஸோ அனுப்பிச்ச எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். நிறைய பேர் இருக்கிறனால ஒன் பை ஒன்னாக நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுவோம், உங்களோட போஸ்ட்டை வந்து போடுவோம். ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட வீடியோ வந்து நம்ம சேனலில் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. chandramas@gmail.com அப்படிங்கிற இந்த மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. நீங்கள் சக்ஸஸ் ஸ்டோரியை சொன்னாலும் சரி, இல்லைனா நீங்கள் ஏதாச்சும் வீடியோ எடிட் பண்ணி வச்சுருக்கீங்க, ரோஜ்கார் மேலாக போனது, இல்லைனா நார்மலாக நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருக்கீங்கனாலும் சரி, அந்த மாதிரி வீடியோ நம்மளோட இன்ஸ்டா பேஜில் போடணும் அப்படின்னாலுமே கண்டிப்பாக நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு அனுப்புனீங்க அப்படின்னா நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஓகே, ஆல்ரெடி நிறைய பேர் அப்லோட் பண்ணியிருக்கீங்க. ஒன் பை ஒன்னாக நாங்கள் வந்து போஸ்ட் போடுவோம். ஓகேவா? ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இது உங்களுக்கு வந்து போஸ்ட்டில் வரும், இல்லைனா வந்து மெயிலில் வந்திருக்கும். நிறைய பேர் ரோஜ்கார் மேலில் போய் வாங்கியிருப்பீங்க. எனக்கு இன்னும் போஸ்ட்டும் வரல, மெயிலும் வரல அப்படிங்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இதில் என்னென்னலாம் உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்கணுமோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் இல்லை. அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணுற டைம்லேயுமே உங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும், மெடிக்கல் செக் பண்ணுவோம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் மெடிக்கல் டெஸ்ட் நடந்து இப்போ ஜாயின் பண்ணுற டைமில் ஏதாச்சும் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம், ஏதாச்சும் டிசேபிலிட்டி ஆயிருக்கலாம், இல்லைனா ஆக்சிடென்ட் ஆகி இன்ஜுரி எதுவும் ஆயிருக்கலாம். அந்த மாதிரி எதுவும் இருக்குதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுவோம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, பட் இது கண்டிப்பாக பண்ணுறாங்களான்ட்டு தெரியலை. நார்மலாக பண்ண மாட்டாங்க, பட் இதில் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து உங்களுக்கு 2 வருஷம் ப்ரொபேஷன் பீரியட். இது எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே இருக்கிறது தான், எந்த ஜாபுக்கு போனாலும் இருக்கிறது தான். 2 வருஷம் நீங்கள் வந்து ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும். அதுக்கப்புறம் அப்போ நம்ம சேட்டை பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. 2 வருஷத்தில் உங்களை வெளியில் அனுப்புறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து தேவையில்லாத ஏதாச்சும் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டீங்க அப்படின்னா. ஓகே, மற்றபடி சும்மாலாம் அனுப்ப மாட்டாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 10 வருஷத்துக்குள்ள சர்வீஸ் 10 வருஷம் முடிகிறதுக்கு முன்னால் ரிசைன் பண்ணுறீங்க, வேறு எதுவும் ஜாப்புக்கு போயிட்டு நீங்கள் என்ஓசி வாங்கி அப்ளை பண்ணி அந்த ஜாப்புக்கு போகிறீங்க, டெக்னிக்கல் ரெசிக்னேஷன் வாங்குறீங்கன்னா பிரச்சனை இல்லை. வேறு எதுவும் பர்சனல் ரீசனுக்காக நீங்கள் வந்து 10 வருஷத்துக்குள்ளே ரிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் போகிறப்ப எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் கொண்டு போகணும். நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னெல்லாம் கொண்டு போனீங்களோ எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் கொண்டு போகணும். ஓகே, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான மார்க் ஷீட்டு, சர்டிஃபிகேட்டு, அடுத்து உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட், அதாவது எம்பிசி, ஓபிசி, இல்லைனா எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூ சர்டிஃபிகேட்டு. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து கொண்டு போயிடுங்க. ஓகே, அடுத்து உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு, கேன்சல்டு செக். ஓகே, செக் புக் கொண்டு போனால் போதும். அதில் வந்து இந்த மாதிரி செக் புக் இருக்குது அப்படின்னா இதில் வந்து கேன்சல்டு அப்படிங்கிற மாதிரி எழுதி இப்படி ஒரு லைன் போட்டு கொடுக்கணும். அங்கே போய் இங்கே கொடுத்தாலே போதுமானது. நீங்கள் கண்டிப்பாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. ஸ்டேட் பேங்க்கில் நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஓகே, உங்களோட பேரில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களோட பேரில் நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இது சேலரி அக்கௌண்ட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க. சேலரி நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் தான் அதை வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேங்க்கில் சொல்லி மாற்றிக்கலாம், சேலரி அக்கௌண்ட்டாக மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாஸ்புக் கண்டிப்பாக கொண்டு போயிருங்க. பாஸ்புக் இருக்கணும், செக் புக் இருக்கணும், ஏடிஎம் கார்டும் கொண்டு போயிருங்க. உங்களுக்கு காசு எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஏடிஎம் கார்டு தேவைப்படும், அதனால் அதுவும் கொண்டு போயிருங்க. பேன் கார்டு, ஆதார் கார்டும் கொண்டு போயிருங்க. ஓகே, அடுத்து இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தின வருஷமும் கொடுத்துருந்தாங்க, இந்த வருஷமும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பிஎஸ்எஃபோட ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலில் போய் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த்தை போட்டு லாகின் பண்ணிவிட்டு அதில் கொடுத்துருக்கக்கூடிய நாமினேஷன் ஃபார்ம், என்ரோல்மெண்ட் ஃபார்ம், அட்டஸ்டேஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணுங்க அப்படி மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் அந்த மாதிரி லாகினே ஆகலை. ஓகே, நான் வந்து பிஎஸ்எஃபோட அந்த ரெக்ரூட்மெண்ட்
நம்பர், அதாவது அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுலேயே கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் கால் பண்ணி கேட்டேன். அவங்க வந்து சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருப்பி கால் பண்ணவும் இல்லை. ஓகே, ஸோ உண்மையிலே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் எல்லாருமே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலில் ஓகே இந்த மாதிரி இருக்கும், recett.bsf.gov.in அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் இந்த இடத்துல வந்து உங்களோட நேம், அடுத்து பாஸ்வேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த மாதிரி கொடுத்தாலே இது வந்து ராங் பாஸ்வேர்டு அந்த மாதிரி தான் வருது. ஓகே, சரி ஓகே. இந்த சிஎஸ்சி கனெக்ட்னு இருக்குதுல்ல, இதில் போய் பார்த்தாவாச்சும் ஏதாச்சும் வருதான்னு பார்த்தா இங்கேயும் டீட்டெயில்ஸ் கொடுத்தாலும் லாகின் ஆகலை. ஓகே, ஸோ லாகின் ஆணுச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபார்ம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, எந்த டவுட் இருந்தால் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கூட இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நீங்கள் எப்போனாலும் ஃபில் பண்ணலாம். மற்ற டிபார்ட்மெண்ட்லலாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சிஏபிஎஃப் தவிர மற்ற டிபார்ட்மெண்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ நீங்கள் எந்த டேட்டில் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எந்த சென்டரில், எந்த ட்ரைனிங் சென்டர் அப்படிங்கிறதையும் இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் அந்த டேட்டுக்கு முந்தின நாள் போனால் கூட போதுமானது. ஓகே, முந்தின நாள் அங்கே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் 10 நாளைக்கு முன்னாலே போகலாமான்லாம் கேட்குறீங்க. அந்த மாதிரி போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி போனீங்கன்னா உங்களை உள்ளே அலோவ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி போகிறனால சீனியாரிட்டி எனக்கு முன்னால் வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காதீங்க. அப்படி எதுவுமே கிடையாது. ஓகே, தேவையில்லாமல் யாராவது அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் நம்ப வேண்டாம். அடுத்து கேரக்டர் சர்டிஃபிகேட் 2 கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட வாங்கிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அது காப்பி கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணணும் அப்படிங்கிற நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க. அதுவுமே வந்து அட்டஸ்டட் பை கெசட்டட் ஆஃபீஸர்னு கேட்டிருக்காங்க. இது எதுக்கு கேட்குறாங்கன்ட்டு தெரில. ஸோ நீங்கள் ஒரு கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட உங்களோட ஃபோட்டோலையும் அட்டஸ்டேஷன் வாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி பண்ணுறது? ஒரு சின்ன ஃபோட்டோ, அதில் வந்து அவங்களோட சீலு சைன்லாம் இருக்கிற மாதிரி ஏன் கேட்குறாங்கன்ட்டு தெரியல. ஃபோட்டோக்கு கேட்குறதே எனக்கு அந்த லாஜிக்கே புரியலை. பட் கேட்டிருக்காங்க. ஓகே, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 5 ஃபோட்டோவில் நீங்கள் இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்குவீங்கல்ல, அவங்கக்கிட்ட அட்டஸ்டேஷன் வாங்கிக்குவாங்க. ஓகே, ஃபோட்டோக்கு பின்னால் கூட வந்து பண்ண சொல்லுங்கள். ஏன்னா முன்னால் அவங்க சீல் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. மேக்ஸிமம் அவங்க சீலே பெருசாக இருக்கும். ஓகே, ஸோ இது எப்படி பண்ணுவாங்கன்ட்டு தெரில. ஸோ இது முடிஞ்சால் வாங்கிட்டு போங்க. ஓகே, இந்த பாயிண்ட் எனக்குமே சரியாக படலை. ஃபோட்டோவில் எதுக்கு கேட்குறாங்க அப்படின்ட்டு, வெறும் ஃபோட்டோ தான் அப்படிங்கிறனால. அதுக்கப்புறம் உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட்டோட அந்த பாஸ்புக் எல்லாம் கொண்டு போகணும். சஃபிஷியன்ட் அமௌண்ட் வச்சுக்கோங்க, மணி வந்து வச்சுக்கோங்க. மினிமம் ஒரு 15,000 வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு, பெட்ஷீட் எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு போயிருங்க. ஷார்ட்ஸு, லோயர், ஒரு ஷூ, ஒரு ரன்னிங் ஷூ வந்து வச்சுக்கோங்க. ஓகே, மற்றபடி அங்கே போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையானது எல்லாமே நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். ஸ்வெட்டர் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நார்த் இந்தியாலாம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக குளிர் அதிகமாக இருக்கும். இந்த நம்பருக்கு தான் கால் பண்ணி கேட்டேன். நான் பேச சொல்கிறேன் அப்படின்னாங்க. யாருமே அடுத்து பேசலை. ஓகே, கால் கட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வேணால் கால் பண்ணி பாருங்கள். ஹிந்தியில் தான் பேசுவாங்க. நான் பேசுனதுக்கு அவங்க சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலை. அதாவது இந்த மாதிரி இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆனால் எதுவுமே வரலையே அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அவங்க நீங்கள் யார் பேசுகிறீங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லலை. ஓகே, ஸோ இதுதான் வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட வாங்கணும். க்ரீன் இங்கிட்டு சைன் போடக்கூடிய யார்கிட்டனாலும் நீங்கள் வாங்கலாம். உங்களோட ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக இருக்கலாம், காலேஜ் பிரின்ஸிபலாக இருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாச்சும் டாக்டராக இருக்கலாம். யார்கிட்டனாலும் நீங்கள் வாங்கலாம். ஓகே, ஸோ இதில் உங்களோட நேம், அடுத்து இந்த இடத்துல உங்களோட பேரண்ட் நேம், ஃபாதர்னா மதரோட நேம், அடுத்து எத்தனை வருஷம் எத்தனை மந்த் வந்து தெரியும் அப்படிங்கிறத இந்த சைன் போடுறவங்க அங்கே வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஓகே, மறுபடியும் இந்த இடத்துல உங்களோட நேம், இந்த இடத்துல பிளேஸ், டேட் எல்லாமே அவங்களே போட்டுருவாங்க. அவங்களோட சிக்னேச்சர், சீல் இருக்கணும். இதே பேஜில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இல்லைனா சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் இல்லைனா அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கணும். நார்மலாக இதை வந்து ஆர்டிஓ தான் போடுவாங்க. ஆர்டிஓட்ட வாங்குங்க. ஒரு சிலர் வந்து கலெக்டர்கிட்ட வாங்கலாமான்னு கேட்குறீங்க, வாங்கலாம். அவருக்கு மேலே இருக்கக்கூடிய ரேங்க் தான் அப்படின்னா நீங்கள் அவர்கிட்டே வாங்கலாம். ஓகே, மினிமம் ஆர்டிஓ, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அந்த மாதிரி இருக்கவங்ககிட்ட நீங்கள் வாங்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்கக்கிட்ட நீங்கள் சிக்னேச்சர் டேரெக்டாக வாங்க முடியாது. இப்போ ஆர்டிஓலாம் டேரெக்டாக போட மாட்டார். விஏஓ ஃபஸ்ட்டு போடுவாங்க, அடுத்து வந்து ஆர்ஐ போடுவார், அடுத்து வந்து தாசில்தார் போடுவார், அதுக்கப்புறம் தான் ஆர்டிஓ இங்கே போடுவார். ஓகே, ஸோ இது நீங்கள் முடிஞ்சால் இது ஒரு 2 காப்பினாலும் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, 2 கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கோங்க, இல்லை 1 மட்டுமே போதுமானது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணுற ஆப்ஷன் எனேபிள் ஆகுது, உங்களுக்கு வருதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதில் டவுட் இருக்குது அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். ட்ரைனிங் நல்லா பண்ணுங்கள். ஸோ சேஃபாக இருங்க. ஓகே, ட்ரைனிங்கில் ரொம்ப ரொம்ப தேவையில்லாமல் பண்ணக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். அவ்வளோதான்.
நீங்கள் அங்கே போய் யார் கூடயும் போட்டி போட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. போட்டியே இருக்கக்கூடாது. நீங்கள் பர்ஃபெக்டாக உங்களோட ட்ரைனிங்கை முடிக்கணும். மைண்டை காமாக வச்சுக்கணும். நிறையா மைண்டுக்கு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ப்ரெஷர் அங்கே இருக்கும். அதையெல்லாம் தாண்டி நம்ம வந்து நம்மளே நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து டென்ஷன் ஆகக்கூடாது, நம்ம இதில் வந்து ப்ரெஷர் எடுத்துக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக காமாக இருப்போம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருந்து ட்ரைனிங்கை நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேலையிலையுமே நீங்கள் வந்து காமாக இருங்க. ஸோ முடிஞ்சளவு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.